தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் பற்பல பக்கங்களை பார்த்துவிட்டு வந்திருப்போம். நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி அதிது பக்கம். பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள் தொழில்முறை கல்வியில சாதனை புரிந்தவங்க பட்டியல நிறைய பேருடைய நேர்காணல எங்களுக்கு சொந்தங்களுக்கு அன்றாடம் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். அதே போல இன்றைய நாள் கூட எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தோடு யார் இணைந்திருக்க போறாங்க அப்படின்னு பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரு தையல் கலை நிபுணர். தையல் என்பது பாரம்பரியம் தொட்டு கடைபிடிக்கப்பட்ட ஒரு விடயமா காணப்படுது. அதிலும் முக்கியமாக மனிதன் அப்படின்னு வரும்போது, ஒரு மனிதனுக்கு முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு வரும்போது ஆடை, உணவு, உறையும் அப்படியெல்லாம் தேவைப்படுதோ அதே போல ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமா தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். இதை பற்றி நிறைய விஷயங்களை கலந்துரையாடலுக்கும் இன்றைய எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க ப்ளூமிங் அகாடமியின் உரிமையாளர், பியூட்டிஷியன், அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில சாதிச்சுட்டு இருக்காங்க ஃபாத்திமா ரியாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. முதலாவது அப்படின்னு கேட்கும் போது ஒரு தையல் கலை நிபுணராக தான் உங்க எல்லாருக்குமே ரியாஸா அப்படின்னு சொல்லும் போது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், தையலுக்கு சம்பந்தமானவங்கன்னா அது நீங்க தான் அப்படின்ற மாதிரி. இந்த உங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் ஆரம்பம் இந்த தையல் கலையோட எப்போது ஆரம்பிச்சு? எனக்கு தையல் கலையினும் போது அது என்னுடைய சிறு வயதிலேயே சொல்ல போனால் சரியா எனக்கு ஞாபகம் இருக்கும் வயதுனால் 10 வயதுல நான் ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் வீட்டில் அம்மா தப்பாங்க. ஸோ அவங்க மூலியமானு அப்படி கூட சொல்ல முடியாது. பிகாஸ் என்னென்னா நான் சின்ன கேர்ள்னால அவங்க மெஷின் கூட தர பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு கலவால் அதில் மேலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வேண்டாம் தெரியாமலேயே நான் ஆரம்பித்தது கூட தையல் என்னென்னா 10 வயசில் எங்களுக்கு துணியெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. வீட்டில் எப்படியுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணினது என் பாடசாலை யூனிஃபார்ம், ஸ்கூல் சீருடை பழைய அது எடுத்து தான் பேரண்ட்ஸ்க்கும் தெரியாமல் தான் தையல் பழவிட்டு வந்தது. அந்த வயதிலிருந்தே தையல்னு மேலுள்ள மோகம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆரம்பித்த ஸ்டேஜுக்கும் இப்போ தையலில் நான் ஒரு பெரிய அடைவு அடைஞ்சிருக்கிறேன்னு என்னால் உணர முடியுது. பட் இருந்தாலும் இதையும் தாண்டி தையல் இன்னும் கற்றுக்கொள்ளணும்ன்றது மேலதிகமான ஒரு ஆசை. இதையும் தாண்டி புதுசாக இன்னும் நிறைய விஷயங்களை தையலில் படித்து கொள்ளணும். நான் படிக்கிறத இன்னும் வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், தையல்ன்றது பெண்களுக்கு மட்டுமே உரியதில்லை, ஆண்களுக்கும் உரியது. அதனால் என்னோட ஆசை as a founder of ப்ளூமிங் அகாடமியில் நான் அந்த அகாடமியை உருவாக்கினது. ஆல்ரெடி அது டைலமைண்ட் அகாடமி என்ற நேமில் நான் உருவாக்கினது. அந்த நேரம் டைலரிங் மட்டும்தான் எனக்கு குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி இன்னும் மேலே வளரணும், போகணும் என்ற ஒரு நோக்கத்தினால இப்போ ப்ளூமிங் அகாடமி என்ற பேரில் இன்னும் பல்வேறுபட்ட கோர்ஸுகளை நாங்கள் போட்டு ப்ளூமிங் அகாடமியை நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். நிச்சயமாக அழகான ஒரு பதில் கொடுத்துருங்க. முக்கியமா அதுல சொல்லணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சிறு வயது, அதாவது 10 வயதுல, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, என் பிள்ளை அம்மா அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ அதே போலதான் பிள்ளையும் பார்த்து வளரும் அப்படின்னு சொல்லி. இன்றைய காலகட்டங்கள்ல என் பிள்ளை படிச்சு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இதெல்லாம் தாண்டி தான் அம்மா அப்பா செய்து வந்த தொழிலையும் பண்றது, அதை பண்ணி இன்னும் நிறைய சாதனைகள் புரியுறதுன்றது சாதாரணமான விடயமே கிடையாது. ஏன்னா பரம்பரை தொழில்கள்னு இருக்கும் சில பேருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த பரம்பரை தொழில்களை கடத்திட்டு போறவங்க அவங்களுடைய ஜென்ரேஷன், அதாவது குழந்தைகளா மட்டும்தான் இருக்கும். அதே போலதான் நீங்களும் இன்னைக்கு திகழ்ந்து பல சாதனைகள் செஞ்சுட்டீங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த அகாடமியின் மூலம், அதாவது ப்ளூமிங் அகாடமியை பத்தி சில விஷயங்கள் நாங்க பிறகு பேசலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த தையல் துறையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்னதான்? தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் ஸ்டார்ட்ல சொல்ல போனால் என்னை அறியாமலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் தையல் மேலே. அதையும் தாண்டி எப்போவுமே எனக்கு எப்பவும் யூனிக் என்ற அது பிடிக்கும். தனித்துவமா எந்த விஷயத்துலையும் நான் தனித்துவமாக விளங்கணும்ன்றது அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிக்கும். ஸோ அப்போ இருந்தே எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை எனக்கான ட்ரெஸ்ஸை நானே உருவாக்குறது. அந்த ஏஜில் இருந்தே எனக்கான ட்ரெஸ்ஸை நானே தைச்சிட்டு வர்றது, இன்னும் புதுசாக கண்டுபிடிக்கணும், படிக்கணும். அதுதான் இந்த தையல் மீது இவ்வளோ ஆர்வம் வர காரணம். புதிதாக எல்லா விஷயத்துலையும் இன்னும் தாண்டி, அதையும் தாண்டி இன்னும் முடியும், முடியாதுன்ற எதுவுமே இல்லை. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக. யாரு அவங்களோட மனசால எதை முடியும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அது அவங்கள சேரும். அந்த மாதிரி வந்தது தான் இந்த தையல் துறை. ஸோ இந்த தையல் துறையில் சொல்லப்போனால் அம்மா கிட்ட
அம்மாவுக்கு தெரியாமல் நான் பழவினாலுமே கூட இன்னைக்கு வந்து அம்மாவால் கூட செய்ய இயலாத பல டிசைன்கள் அதெல்லாம் என் அப்பா அம்மா சொல்லுவாங்க, இது உங்களுக்கு தான் நேலும். வீட்டுல அப்பா அம்மா வந்து 2 அடி பாஞ்சா பிள்ளை வந்து 3 அடி பாயுன்னு சொல்லி அந்த மாதிரிதான் எல்லாம் அந்த மாதிரி ஸோ இப்போ அம்மா சொல்லுவாங்க, இந்த டிசைன் எல்லாம் எனக்கு தைக்க இயலாது, நீங்கள் தைங்க, அது உங்களுக்கு தான் அப்படின்னுவாங்க. ஸோ எனக்கு வந்து நான் வந்து இன்னமுள்ள லேடிஸ்க்கும் நான் சொல்கிறது என்னன்னா, நேரம்ன்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெஸ் மேக்கிங் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தேன், அதுவும் நார்மலாக. என்னென்னா வீடு புள்ள அந்த ஃபேமிலி லைஃபோட ட்ரெஸ் மேக்கிங்கை ஒரு சைடில் அது ஒரு டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்து எனக்கு தேவை இருந்த இதையும் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு நாங்கள் போகணும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மட்டும் இருக்காமலுக்கு அந்த வட்டத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அதோடு எனக்கு வந்து என்ன பெரிய ஒரு ட்ரீமாக இருந்துச்சு, என் ஓன் பிராண்ட் ஒன்று நான் உருவாக்கணும், எனக்குன்னு ஒரு கார்மெண்ட்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் ப்ளூமிங் அகாடமி நான் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி டைலர் மைண்ட் அகாடமின்னு உருவாக்கினது. ஸோ உருவாக்கினதுனால இப்போ என்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் வந்து நார்மலாக தக்க அந்த மாதிரி தையலை கொண்டு போக மாட்டாங்க. பிகாஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து எனக்கிட்ட என்ன இருக்கிறதோ, பொதுவாக தொழில் ரகசியம் என்னது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சீக்ரெட்ஸ் வந்து யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் சீக்ரெட் என்னதே இல்லை சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் அவங்க சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் அந்த அவங்களோட பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்களாம், எந்த சீக்ரெட்டும் இல்லாமல் சொல்லித்தாரண்டா அது அதிசயம்தான். என்னென்னா நாங்கள் கற்றது வந்து இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கறதுனால எங்களோட கல்வித்தான் உயருமே ஒழிய அது வந்து இன்னும் கீழே போகாது. எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கூடிகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆரம்பித்தது தான் ப்ளூமிங் அகாடமியும் கூட. அதே போல் நான் இப்போ உள்ள பெண்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், நேரம் இல்லைன்றதை விட உங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. தனக்கான ஒரு சிக்னேச்சர் அவங்க தான் உருவாக்கி கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி தையல் துறை மட்டும் இல்லை, குக்கரி, கிராஃப்ட் அந்த மாதிரி எங்களோட அகாடமி சைட் பார்ப்போம்னா நாங்கள் வேறையா சிறு கைத்தொழில்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கிறோம். அப்போ அதில் சின்னதாக குட்டி குட்டியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஐடியாஸ் நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ ப்ளூமிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணினது புதுசு, ட்ரெஸ் மேக்கிங் வந்து ஆல்ரெடி வைத்துட்டு இருக்கிறது. ஸோ கேர்ள்ஸ் வந்து பாய்ஸாக இருக்கட்டும், இந்த போகிற உலகத்தில் வந்து ஏர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை சரியான முறையில் நாங்கள் ஏர்ன் பண்ணவும் வேணும். அதனால் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இப்போ வந்து ஓலெவலில் செஞ்சுட்டாங்கன்னா ஏலெவல் ஸ்ட்ரீமுக்கு எப்படி போகிற, என்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற, இல்லை வீட்டில் இருக்கிறதா, என்ன தொழில் செய்கிற, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதா, இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறதா, இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. இல்லாமலுக்கு அவங்க யோசிக்கிறல தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும். தனக்குள்ள முயற்சி இருக்குது, எல்லாருக்குள்ளேயுமே முயற்சி இருக்குது. எல்லாருமே திறமையானவங்க தான். நிச்சயமா என்னான்னு சொன்னால் அவங்களுக்குள்ள திறமையாக அவங்க வெளிக்காட்டாத வரைக்கும் அவங்க திறமை இல்லாதவங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமையலாக இருந்தால் கூட அது ஒரு கலை தான், எல்லாமே ஒரு கலை தான். நாங்கள் கலையாக பார்க்கும் வரைக்கும் அது கலை தான். அப்போ நாங்கள் தான் அதை வெளியே கொண்டு வரணும். இன்னொருத்தர் வந்து தான் எங்களுக்குள்ள உள்ள டேலண்ட்டை நாங்கள் எடுத்து வரணும்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான நேரம் இப்போ யாருக்குமே இல்லை. இன்னொருத்தரை மேலே கொண்டு வரக்கூடிய நேரமும் காலமும் அந்த அவகாசம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ நாங்கள் தான் எங்களையே முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ளணும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் என்ன தூக்கி விட்ட யாரும் இல்லை, நான் தானாக வளர்ந்தது. பட் எனக்கு வந்து என்னோட கிட்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. அவங்க வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த அளவுக்கு செய்ய இயலும்னு சொன்னால் அவங்க ஒரு காரணம். அதையும் தாண்டி என்னை சுற்றி கொஞ்சம் என்ன சொன்னாலும் எல்லாரையும் சுற்றி கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பட் எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கொண்டால் நான் இதை சொல்ல காரணம் என்னென்னா, நிறைய லேடிஸ் வந்து ஃபெமிலியை
அவங்க டிபெண்ட் ஆகிக்கிறாங்க. நிச்சயம். பேரண்ட்ஸ் தான் எங்களையே கொண்டு வரணும். பேரண்ட்ஸ் இதுக்கு அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்களே. அப்போ நாங்கள் இதை எப்படி கொண்டு வரோம், நாங்கள் எப்படி வெளியே வர? அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் எப்படி அந்த ஃபேமிலி அதை எப்படி சமாளிக்கிறது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது தானே, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ எந்த லைஃப்பில் இந்த முன்னேற்றத்துக்கு இது நான் தவறாக சொல்ல இல்லை, பட் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாதவங்க கூட முன்னுக்கு வரலாம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்காக தான். பிகாஸ் என்னன்னு சொன்னால் எங்களோட டாட்டர்ஸ் நான் எல்லாம் ஒரு மினிக்காக படிக்கிற ஒரு காலம் வந்துச்சு. எல்லாம் சைல்ட்ஹுட் டிப்ளமா செய்யும்போது அப்போ எங்களோட டாட்டர் ஒரு எக்ஸாம், நான் ஒரு எக்ஸாம். அந்த மாதிரி சரியான ஸ்ட்ரகிள்லேயும் கூட எங்களோட முயற்சியை வந்து நான் விட்டு கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தையலையும் தாண்டி ஃபேஷன் ரன்வேன்ற ஒரு அந்த மாதிரி அந்த இது ஒன்றும் அதுலேயும் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வின் பண்ணினது. திரும்ப தையல் இன்னமும் செய்யணும்ன்றதுனால NVQ லெவல் அந்த மாதிரி அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு இப்போ அதை நான் வந்து என்னோட ஒரே குறிக்கோள், இப்போ உள்ள இதுக்கு வயசு வித்தியாசம் ஒன்று தேவையில்லை. எந்த துறையில சாதிக்கிறதுக்கும் வயசு தேவையில்லை. அடுத்தது வந்து நாங்கள் வந்து நல்லா வாழணும் என்றால் அதுக்கு பெரிய டிகிரி எடுத்து தான் ஆஃபீஸ் போய் தான் சம்பாதிக்கணும் அந்த மாதிரியும் இல்லை. கைத்தொழில்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் தனக்கு தானே ராஜா. தனக்கு தானே ராஜா. அது ராஜாவாகவும் இருக்கலாம், ராணியாகவும் இருக்கலாம். ரைட், அந்த மாதிரி. பட் இப்போ உள்ளவங்க வந்து இந்த ஃபோன் ஐடி அந்த சைடு எல்லாம் போகிறனால அதை கொஞ்சம் விட்டு விலகி இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா O level A level நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு பிற்பாடு எல்லாருக்கும் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி எல்லாரும் சில வேளை அவங்க பெரிய பெரிய கனவுகள் வச்சிருப்பாங்க. பட் அந்த கனவுகளை அடையிறதுக்கான சூழல் அவங்களுக்கு இருக்காது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சூழல் அமையலைன்ற ஒரு காரணத்தினால அவங்க ஃபெடப் ஆகிடுறாங்க. அவங்க திங்க் பண்ணுறலைன்னா பொருளாதாரம் பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். என்னென்னா நல்லா படிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும். பட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பொருளாதார வசதிகள் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் ஒன்று பேரண்ட்ஸ் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி இல்லை, படிக்கிறதுக்கு ஏஜ் இருக்குது, அடுத்த ஸ்டெப் தான் O level செஞ்சுட்டு ரைட் A level செஞ்சிட்டீங்க, அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு வழி இல்லாமல் போனாலுமே கூட ஏதாவது ஒன்று உங்களால் உருவாக்க முடியும். எல்லாமே உருவாக்குறது மனிதர்கள் தானே, ஏதோ ஒன்று உருவாக்க முடியும். அந்த நீங்கள் உருவாக்குறது மூலமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம், தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை வச்சு உங்களோட கல்வியை நீங்கள் தொடரலாம். அப்போ இந்த மாதிரியான மோட்டிவேஷன்கள் கிடைக்கிறதும் குறைவு. பிகாஸ் அதுக்கு மெயின் காரணம் இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து ரூம்லேருந்து வெளியே வர்றதே பெரிய கஷ்டம், பெரிய ஒரு போராட்டம். வீட்டுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் இல்லை தானே. ஸோ அந்த மாதிரி என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன்டா, நான் வந்து பிஸ்னஸ் மைண்டர். ஸோ இதையும் தாண்டி இதெல்லாம் தாண்டி வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மைண்டர். ஸோ என் லைஃப்பை எடுத்துக்கொண்டால் நான் பியூட்டிஷியனாக அந்த ஒர்க்கும் நான் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அடுத்து தையல் தான் மெயின், என்ன ட்ரெஸ் மேக்கிங் தான் மெயின். அதில் இப்போ நான் வந்து என்ன பிராண்ட் அவுட்ஃபிட் அந்த பிராண்டில் வந்து என்ன க்ளோத் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணினது. பட் இந்த இயர் வந்து அது அந்த மாதிரி. ஸோ அது அப்போ நான் என்னால் அது முடியும் என்ற போது என்ன போல தான் மற்ற சக மனுஷரும் அந்த மாதிரி தானே. ஸோ அவங்களுக்குள்ளேயும் திறமைகள் இருக்கிறத நான் சொல்கிறது நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் வெயிட் பண்ணாமலுக்கு நீங்களாம் எலும்பி முன்னுக்கு வர பாருங்க. ஸோ உங்களோட அந்த சந்ததியே அதை வச்சு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்.
நிச்சயமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுல முக்கியமான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லவுமா இருந்தா, ஒருத்தவங்க வளரணும் அப்படின்னு நினைச்சா வந்து அவங்க தான் மேலெழும்பி வரணும். மத்தவங்க கை கொடுப்பாங்கன்றதுக்காகவும் வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு வெயிட் இருக்கக்கூடாது. பண்ணி அது ஒரு முக்கியமான கருத்தா நீங்க சொல்லியிருந்தீங்க. அது காரணம் வந்து ஒரு மனிதன் அப்படின்னு பிறக்கும்போது அவங்களுடைய பருவங்கள், அதாவது குழந்தை பருவம், வயோதிப பருவம் வரைக்கும் போற வரைக்குமே அந்த இடைப்பட்ட பருவங்களை தன்னுடைய வாழ்க்கையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா வந்து அதுக்கு தேவைப்படுற விடயங்கள் தான் வந்து பணமா காணப்படுது. அந்த பணங்களை நாங்க சேகரிக்கக்கூடிய வழிமுறைகள் தான் அந்த கைத்தொழிலும் நாங்க செய்யக்கூடிய வேலையும் அதுக்கான சன்மானம் தான் நாங்க எடுத்த படிப்பா இருக்கும். இன்றைய காலகட்டங்களில் பாவமா இருந்து நிறைய பேர் ஒரு கல்வி கற்பாங்க, அதுல என்ன வேலை செய்யறாங்கன்றதே இந்த காலகட்டத்தை கேள்விக்குறியா தான் காணப்படுது. இதுக்கான காரணங்கள் வந்து பல காரணங்கள் காணப்பட்டாலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து திறமை காணப்படுது. அதாவது திறமைகள் வந்து அதாவது சொல்லுவாங்க ஒருவருக்கான ரேகைகள் போலதான் ஒருத்தவங்களோட திறமைகளும் வந்து மாறுபடும். அந்த திறமைகள் மாறுபடும் போது அந்த பிள்ளைகள் வந்து அவங்க தான் யூனிக்னஸ். அதாவது நீங்க சொல்லுங்க ரியாஸா அப்படின்னு சொல்லும் போது நீங்க தான் யூனிக்னஸ் தையல் கலைக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஒருத்தவங்க ஒரு துறையிலையும் சாதிக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்கவங்க அந்தந்த விடயத்துல யூனிக்னஸா காணப்படுறது தான். அதாவது சொல்லுவாங்க 10ல 11 இருக்கக்கூடாது, அதுல ஒன்னாதான் இருக்கணும்ன்ற மாதிரி. அப்ப அதுதான் முக்கியமா நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு பாதை காரணம். பாதையுமா உங்களுக்கு அமையுது, அதுக்கான வழியும் உங்களுக்கானது வந்து டெய்லரிங் தான் உங்களுக்கு அமையுதுன்னு சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லுவோமா இருந்தா, ஒரு பெண்ணா இருந்து வந்து இந்த துறையில சாதிக்கணும், எந்த ஒரு துறையிலையும் சாதிக்கணும்னு சொன்னா அன்றைய காலகட்டங்களை பார்க்கும்போது மிகவும் கடினமான ஒரு பாதையா காணப்படுச்சு. ஆனா இன்றைய காலகட்டங்கள் அப்படி கிடையாது. ஆணுக்கு நிகராக பெண்களும் வந்து நிறைய விடயங்கள் மூலமா சாதிக்கிறாங்க. முக்கியமா அந்த துறையில் நீங்க பயணிக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வழித்துணையா இருந்தவங்களாம் யார், சப்போர்ட் பண்ணவங்களாம் யார்? சப்போர்ட்னு சொன்னால் அதை நான் சப்போர்ட்டா சொல்ல முடியாது. பிகாஸ் என்னன்னா பல கேள்விகள், பல அவமானங்கள், நிறைய இது தேவையா என்ற ஒரு கேள்வி. இது தேவையா? இது தேவையில்லை. ஏதாவது சமைச்சமா இருந்தமா, பிள்ளைகளை பார்த்துட்டோமா, வீடை பார்த்துட்டோமா அப்படின்ற அந்த மாதிரி. பட் என்னால வந்து அப்படி இருக்க முடியல. என்னன்னு சொன்னா எனக்குள்ள உள்ள திறமையை வந்து அதை நான் அறிஞ்சு வச்சிருந்தேன். ஸோ எனக்கு அதை வந்து அடக்கி வைக்கணும் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கல்ல. ஸோ பல தடைகளை தாண்டி தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். என்னன்னு சொன்னால் ஒரு பெண்ணாக நீங்கள் சொன்ன போல் அதுலேயும் முஸ்லீம் கலாச்சாரம் வரும்போது அறவே அந்த வெளியில் போகிறதா இருக்கட்டும், நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் இருக்குது. ஸோ நாங்கள் போகிற வழி சரியான வழின்னு எங்களோட மனசாட்சி சொல்லுமா இருந்தால் அந்த வழியில் நாங்கள் போகலாம். எங்களுக்கு பின்னால் 1000 கல்லடிகள் வரலாம், சொல்லடிகள் வரலாம். பட் இருந்தாலும் எங்களோட சரியாக இருந்தால் நாங்கள் தைரியமாக முன்னுக்கு போகலாம். அந்த ஒன்று தான் நான் கையாண்டது. என்னன்னு சொன்னால் பல பேர் பல விதமாக பலதையும் பேசுவாங்க. பெண்ணண்டு வரும்போது அதுலேயும் வித்தியாசம். அதை இந்த சமுதாயமே அறிஞ்ச ஒன்று தான். பெண்ணண்டு வந்தாலே பெண் என்பவள் அடக்கமாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அவ்வளவு சிரிக்கிறது கூட சத்தமாக சிரிக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது வந்து ஓகே, கட்டாயம் பெண் என்றால் அடக்கமாக அது பெண்ணுக்குரிய தன்மை, அது கட்டாயம் இருக்கணும். பட் அந்த தன்மையை வச்சு பெண்களோட திறமையை அடக்கிறது தான் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பெண்கள் வந்து பொதுவாகவே அவங்களுக்குள்ள பெண் என்றாலே ஒரு மென்மை தான், ஒரு சாஃப்ட் தான். அது அந்த சாஃப்ட்னஸ் வந்து அவங்கள கையாளுற விதம், அது பேசிக்லி வீட்டில் பேரண்ட்ஸ் மூலியமாக கட்டாயம் வரக்கூடிய ஒன்று. பெண் பிள்ளைகளை வளர்க்குறவங்க வந்து அந்த மாதிரி வளர்க்கணும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயார் நிலையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி வீட்டில் தான் அந்த சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும். இது வீட்டில் அங்கே என்ன சொல்லுவாங்க, வெளியில் போகக்கூடாது, அந்த அப்படி ஆண்களை பற்றியும் பெண்களை அந்த மாதிரியான ஒரு பயங்களை உருவாக்கி அச்சத்தை உருவாக்கி அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, பெண்களையும் தைரியமாக வளர்க்க வேண்டும். ஆண் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குற மாதிரியே என்னன்னு சொன்னால் சமுதாயத்தில் சில வேளை பெண்கள் தணிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான மிச்சம் அவங்கள வந்து கைக்குள்ளேயே வச்சு பொத்தி வளர்க்குறனுவாங்க. அந்த மாதிரி வளர்த்ததுக்கு பேரண்ட்ஸோ அவங்களோட சிப்ளிங்ஸோ இல்லாத பட்சத்தில் அந்த பெண் பிள்ளை வந்து பெரிய தாக்கத்துக்குள்ளாகப்படுவாங்க. அவங்களுக்கான எதுவுமே இல்லை. என்னென்னா
பிறப்பு எப்படியோ அதே மாதிரி இறப்பும் இடையில வரக்கூடிய நிகழ்வுகளும் யாராலும் தடுக்க முடியாத ஒன்று. ஸோ பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு நிகராக பெண்கள் என்று வரும்போது அது தப்பே இல்லை. என்னென்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட சில வேளை ஹஸ்பண்ட்க்கு இயலாத ஒரு பட்சம் வரும்போது அந்த ஒய்ஃபாவது அந்த ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அது தவறுன்னு சொல்லலாது. அது மாதிரி பெண்களுக்கு பொதுவாக நான் சொல்கிறது, பெண்களுக்கு பெண்களே எதிரியாகவும் இருக்கிற அப்படி ஒரு சூழலும் இருக்குது. அப்படி ஒரு காலம் இது காலமும் பெண்களுக்கு பெண்களே எதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. என்னென்னா இப்போ யாராக இருந்தாலும் கூட யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வர இல்லை. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த மாதிரியான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும். ஒரு வீடு, சூழல், சமுதாயம், ஒரு ஊர், நாடு, உலகம் அப்படித்தானே பறந்து விரிஞ்சு போகுது. ஸோ ஆரம்பிக்க வேண்டியது வீட்டுக்குள்ளே தான். வீட்டில் இருந்தால் அந்த உலகமே, அதை வீடு மாறினா சரி ஒரு உலகமே மாறும். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பெண் பிள்ளைகளை என்ன மாதிரி நீங்கள் வளர்க்க ஆசைப்படுறீங்க, ஆண் பிள்ளைகளை வளர்க்க ஆசைப்படுற அதே விதத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளோட வளரக்கூடிய அந்த சமுதாயத்தில் எப்படி நடத்தணும், பெண்களுக்கான அங்கீகாரத்தை எப்படி கொடுக்கணும்னது பெற்றோர் சொல்லி வளர்க்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை இருக்காது. என்னென்னா வீட்டுக்குள்ளேயே பெண்ணை மானையும் பாகுபடுத்தி பார்க்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ். எங்களோட பேரண்ட்ஸே பெண் பிள்ளைன்னா இப்படித்தான், ஆண் பிள்ளைன்னா இப்படித்தான், பெண்ணுக்கு இதுதான், ஆணுக்கு இதுதான்னு அவங்களே அந்த பிரிவினை அந்த இடத்துல உண்டாக்கும் போது அது சமுதாயத்தில் அது அவங்க வளர்ந்து வரும்போதும் அதுக்குள்ள ஒரு வேறுபாடுகள் நிறைய சொல்லப்போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய காரணமாக கூட இருக்கலாம். இது என்னன்னா அந்த ஆண் பிள்ளைய கர்வமாகவே வளர்க்குறாங்க, பெண் பிள்ளைகள் அடிமைகளாகவே வளர்க்குறாங்க. அந்த நேரத்தில் பெண்கள் அடிமையாகவே உணரப்படுறாங்க. என்னன்னா நீங்கள் இப்போ நிறைய ஒரு சமுதாயத்தோட க்ளோஸாக இருக்கிற ஆட்களை நிறைய பேருக்கு தெரிய வரும். ஒரு 40, 45, 50 அந்த ஏஜ்குள்ள மாதிரி வரும்போது பெண்கள் தனிமையை நிறைய உணர்றாங்க. என்னண்டா அவங்களோட அந்த பருவத்தில் அவங்க வீடு, குழந்தைகள், ஃபேமிலி அந்த சர்க்கிள்குள்ளே வளர்ந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க தனிமையை ஃபீல் பண்ணுவாங்கன்னா திருமணம் வந்ததுக்கு பிற்பாடு அவங்க என்ன பிள்ளைகளை நாங்கள் சந்தோஷமாக எப்படி எங்களோட பேரண்ட்ஸ் எங்களை வளர்த்தாலுமே கூட திருமணம் வேறு யாவனத்துக்கு பிறகு அது ஒரு தனி ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியை ரன் பண்ணவே டைம் போதாமல் இருக்கும். இப்போ பேரண்ட்ஸ் வரும்போது அவங்கள பார்க்குறது கூட ஒரு மந்த்லி ஒரு டைம் அந்த மாதிரி போகும். ஸோ அந்த நேரத்தில் அது ஆண்களை பாதிக்கிறத விட ஆண்கள் பொதுவாக வெளியே போகிற அந்த மாதிரி அவங்க சொசைட்டியில் கொஞ்சம் மூவ் ஆகுனா பெரிதளவு பாதிக்காது. பட் பெண்களை நிறைய அப்போ அவங்களுக்கு யோசனை வரும், நான் எதையாவது ஒரு படித்திருக்கலாமே, இல்லை நான் கைத்தொழில தெரிஞ்சிருக்கலாமே, இப்போ என்ன டைம் போகும் தானே, எனக்கு ஒரு இன்கம் வந்திருக்குமே, ஸோ நானும் இன்னைக்கு யார்டையும் கை பார்க்க தேவையில்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ. ஸோ இப்போ உள்ளவங்க உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாமலுக்கு என்னென்னா பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலுமே கூட ஒரு ஆணுடைய வருமானம் மட்டும், ஒரு குடும்ப தலைவண்ட வருமானம் மட்டும் பத்தாது. ஸோ ஆண்கள் பெண்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த பெண் நிச்சயமாக உயர்ந்த மட்டத்தை அடைய மிச்சம் காலம் எடுக்காது. ஏன்னா ஒரு ஆண்ட சப்போர்ட் இருக்கும் வரைக்கும் அந்த பெண் எந்த தூரம் வேணுமென்னாலும் போகலாம். அதையும் தாண்டி சப்போர்ட் இல்லாமலும் கூட வருவாங்க, நிச்சயமாக வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. பட் என்னன்னா அதுக்கான ஒரு கால தாமதம் உண்டு இருக்கும். அந்த சக்ஸஸ் அடைகிறதுக்கு அவங்க பல போராட்டங்களை சந்திச்சு தான் அந்த சக்ஸஸ் அடைய வேணும். பட் இதுவே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரைட் உங்களோட ஃப்யூச்சர் இது, உங்களோட பேஷன் இது, ஸோ இதுக்கான சப்போர்ட்டை நாங்கள் தரோம், உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு வேர்டோடு
கை கொடுத்து வந்தாங்கன்னா பெண் ஒன்று சம்பாதிச்சு அவங்க ஒரு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினால் அது வந்து பெண்ணுக்கு தனிப்பட்டது இல்லை. அது வந்து அந்த அந்த குடும்பத்தையே, அந்த குடும்பத்தை முழு குடும்பத்துக்குமே ஒரு சொத்து தான் பெண். சப்போர்ட் பண்ணுங்க, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. பட் அவங்க வந்து வெளியில காட்டி கொள்றதுக்கு வந்து மிச்சம் தயங்குவாங்க. என்னண்டா சில வேளை அவங்களோட என்ன அந்தஸ்து ரைட் இதை சொன்னனால எங்களை இந்த மாதிரி ஒர்க் பண்ண கூட தயங்குற பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு ஒர்க்குக்கு போகிறது கூட அது வந்து ஒரு நல்ல மனப்பாங்கு அல்ல. என்னன்னா ஒர்க் கொண்டு போகிறது உழைச்சி சம்பாதிக்கிறதுல வெக்கப்பட தேவை ஒன்று இல்லை. அது சம்பாத்தியம்னு வரும்போது எதையும் சம்பாதிக்கலாம். சரியாக நேர் வழியில் கிடைக்கிற எதையும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தையல் துறை எடுத்துக்கொண்டாலுமே தையல் துறையில் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த தையல் துறையில் விருத்தி அடைஞ்சு வர்றதுக்கு கடின உழைப்பு தான். பிகாஸ் என்னென்னா நாங்கள் போடுற எஃபர்ட் என்னென்னா சாதாரணமாக வந்து நாங்கள் தைக்கிறதுக்கும் நார்மலாக நாங்கள் தைக்கிறதுக்கும் இதுவே நாங்கள் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் இது தச்சு உடுத்து போனாங்கன்னா எங்கே தச்சன்ற கேள்வி இருக்கணும், இது யார் செஞ்சாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு தைக்க போகக்குள்ள எங்களோட க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும். தாக்கம் இப்போ எப்படி காணப்படுது இந்த தையல் துறைகள்ல? அதுக்கப்புறம் ட்ரெஸ் மேக்கிங் இது போன்ற ட்ரெஸ் மேக்கிங்கில் வந்து இலங்கையில் இப்போ நல்லாவே குறவு. என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய கார்மெண்ட்ஸ் எல்லாம் மூடி இருக்கிறாங்க, நிறைய கார்மெண்ட்ஸ் மூடி இருக்கிறாங்க. அதுக்கான ரீசன் வந்து சரியாக கண்டுபிடிக்க போனால் இம்போர்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸஸாகவும் கூட இருக்கலாம், இம்போர்ட் ஐட்டம்ஸ். அதையும் தாண்டி ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ் வந்து இப்போ தையல் துறையை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து மிச்சம் ஆர்வம் காட்டுறது குறைவு. தையல் துறையை வந்து அவங்க அது என்னால் வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியலை. பட் இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் வந்து தையல் துறையை எங்களோட தையலா ரைட் அதில் உட்கார இயலாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு பெண்ணுக்கும் வீட்டில் இருந்தே சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் அது. சுதந்திரம்னு சொல்லும்போது ஒரு ஃபுட்டை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நாளைக்கு மேலே சில வேளை வைக்க இயலாமல் போகும், லொஸ்ட் வரும், மிஞ்சி போனால் லொஸ்ட் ஒன்று வரும். பட் தையல் துறை அவ்வாறல்ல. தையல் துறையில் வந்து இன்றைக்கி முடியாமல் போனால் அதை நாளைக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஒரு 1 month கழித்து கூட அது ஒரு எங்களுக்கு அதால் லொஸ்டன்றதே இல்லை. தையல் துறையில் லொஸ்டன்றதே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது கூட ஆரம்பத்தில் மெஷின்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அப்பையும். ஆனால் இப்போ உள்ள அரசாங்கம் வந்து தையல் துறையை கொஞ்சம் ஊக்குவிக்குது. பிகாஸ் மெஷின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, உங்களோட தொழிலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்ற நோக்கத்தில். ஆனால் நிறைய அது என்னென்னு சொன்னால் சரியான இடத்துக்கு போய் சேர்றது குறை. அது நாட்டோட வளமையானு தெரியலை. பட் சரியான இடத்துல செய்கிறது இல்லை. அது மாதிரி தான் இப்போ எங்களோட அகாடமி எடுத்துக்கோங்களேன். இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்த தையல் துறையில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய மாதிரி அந்த மாதிரியான உங்களை உருவாக்கி எடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பட் என்னண்டா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு புதுசாக எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து போக வேண்டியது கட்டாயம். எந்த இடத்துலையும் காசு கொடுத்து ஏமாறக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்களோட தேர்வுகள் கூட மாறலாம். பிழையான தேர்வுகள் அப்படின்னால் சரியான இடத்துல போய் அவங்க மாட்டிக்கொள்வது கொஞ்சம் குறைவாக இருக்குது. நிச்சயமாக. அதாவது ஒரு பெண் அப்படின்னு எடுக்கிறத தாண்டி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் சாதிக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் வாழணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டங்களில் வந்து ஆண்மகன் மட்டுமே சம்பாதித்தா போதாது. அதுக்கு ஊக்குவிப்பு கொடுக்குற மாதிரி பெண்களும் வந்து இன்றைய காலகட்டங்களில் காணப்பட வேண்டும். இது கூட நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம் இன்றைய நாளில். முக்கியமாக அடுத்து அப்படின்னு சொல்லுவோமா இருந்தால் வந்து பெண்களையும் தாண்டி வந்து இந்த தையல் துறை அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுடைய யூனிக்னஸ் தான் வந்து ஒரு திகழ வேண்டும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணம். பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை வந்து நீங்கள் சொல்றது மூலமா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதே போல உங்களுடைய எதிர்கால கனவுகள், எதிர்காலத்தில் உங்களுடைய அகாடமி, அதாவது ப்ளூமிங் அகாடமியில் என்னென்ன செய்ய போறீங்க? ப்ளூமிங் அகாடமியில் நாங்கள் இப்போதைக்கு தையல் துறையோட
பேஸ்ட்ரி அண்ட் பேக்கர்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது ரெசின் ஆர்ட், மெஹந்தி, அதையும் தாண்டி நாங்கள் வச்சிருக்கிறது என்னென்னா சிறு கைத்தொழில். அந்த சிறு கைத்தொழில் என்னும் போது நிறைய இப்போ விதவிதமான பேக்ஸ்வெல், ஹேர் பேண்ட், கிளிப்ஸ், அந்த மாதிரி நிறைய பொட்ஸ்வெல், ஆர்னமெண்ட்ஸ் ஐட்டம், அந்த மாதிரி கேண்டில்ஸ் மேக் பண்ணுறது, அந்த மாதிரி சிறு கைத்தொழிலுக்கான நாங்கள் ஒரு 10-12 ஐட்டம்ஸ் மாதிரி வச்சிருக்கிறோம். ஸோ அது வந்து எல்லாராலையும் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெஸ் தைக்கிறது சிலவங்களுக்கு வராது. பட் சிலவங்களுக்கு என்னால் கொஞ்சம் தையல் தெரியும், என்னால் மெஷின் மிதிக்க முடியும், பட் எனக்கு பெரிய அளவில் தைக்க தெரியாது. அப்படியானவங்களுக்கு ஒரு ரவுண்டோ, ஒரு பாக்ஸோ, ஒரு பை தைக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வழிகாட்டி தானே, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராஃப்ட், ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறது, பொக்கேஸ் செய்கிறது, அப்போ அதுகளெல்லாம் வந்து இப்போ நாங்கள் பொக்கேஸ் செய்கிறனுமே ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஒரு வெட்டிங் வந்தேன்னு சொன்னால் ஃப்ளவர் கேர்ள், பிரைட் சைடு, அந்த மாதிரி இருக்க போக்குள்ள இப்போ எல்லாம் ட்ரெண்டிங்கில் போகிறது. ஸோ ஆர்டர்ஸ் அவங்களுக்கான ஒரு பேஜ் ஒன்று உருவாக்கலாம். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் டைலரிங்கில் வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது இல்லை. என்னோட அட்வர்டைசர் எல்லாமே என்னோட கிளைண்ட்ஸ் தான். ஒருத்தர் மூலியமாக ஒருத்தர் பகிரப்பட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிஸி. என்னன்னா அது வந்து எனக்கு வந்து பெருமைக்கும் தற்பெருமைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். என்னென்னா என்ன தேடி வராங்க தானே, நம்பி வராங்க தானே, அவங்களாகவே என்னையை ப்ரமோட் பண்ணுறாங்க தானே. ரைட், இவங்க ஓகே, இவங்கள்ட்ட போனால் டைமுக்கு கிடைக்கும், இவங்கள்ட்ட போனால் இந்த மிஸ்கிட்ட போனால் நல்லா படிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி எங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு வராங்க. இவங்கள்ட்ட போனால் ரைட் ஓகே, இது நடக்கும், இவங்கள்ட்ட கொடுத்தவங்க சரியா செஞ்சு சரியா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வர காரணம் வந்து நாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மனிதர் அப்படின்னு வரும்போது எந்த துறை எடுத்தாலுமே வந்து தனக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படுறது வந்து ஒருத்தவங்க சொல்ற விடயம், அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கிற அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கிற பெருமைகள் தான். அது இப்படி வந்து செய்யறதுக்கான காரணம் வந்து ஆமா நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்றது சரியானதா இருக்கு, அதான் நம்மளை தேடி 4 பேர் வாராங்க அப்படின்றது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்னன்னா தப்பாங்க, பட் ஒரு ஜஸ்ட் சும்மா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், அதுக்குள்ள ஒரு ஃபினிஷிங் இருக்காது. சரி, த்ரெட் நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு சரியான த்ரெட்டை போடுறோமா, அதுக்கு சூட்டபிளான டிசைனை கொடுக்குறோமா, ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். ஒரு அகாடமி ஒன்று ரன் பண்ணுறதா இருந்தால், ஒரு டைலரிங் துறையில் நான் ஒரு அகாடமி ரன் பண்ணுறதா இருந்தால், ஆஸ் அ டீச்சராக நான் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும் கட்டாயம். நான் வந்து இன்னொரு அகாடமியில் படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து என்னால் இன்னொரு அகாடமி ஓப்பன் பண்ணி அதை கண்டினியூவாக பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் வந்து நிறைய டவுட்ஸ் வரும், பர்ஃபெக்டாக எல்லாம் போகாது. ஸோ அது இல்லைன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னா அதை சால்வ் பண்ண இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ தையல் துறையிலையும் அந்த ப்ராப்ளம் சால்வர்ன்றது கட்டாயம் இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் தையலில் பிழைக்கலாம், இல்லை துணி போகலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதே நேரம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை நாடி ஒருத்தர் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்க பார்த்து வந்திருப்பாங்க ஒரு கூகுள் டிசைன், ஒரு மாடல் டிசைன், அந்த மாதிரி அந்த லேடிக்கு வந்து அது அழகாக இருந்திருக்கும். பட் இவங்க அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்தாலுமே அவங்களோட பொடிக்கு வந்து அது சூட்டபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு தையல் துறையை தேர்ந்தெடுத்தாலுமே, நீங்கள் அதில் ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சுட்டு போகிறதா இருந்தாலுமே கூட உங்கள்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்க்கு வந்து நீங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இல்லை, ஒரு கைடராக இருக்கணும். நீங்கள் சொல்லணும், இல்லை இது உங்களுக்கு சூட்டபிள் இல்லை, மெட்டீரியல் வேஸ்ட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி எந்த துறையிலையுமே அது இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அப்போ தானே அவங்கள நம்பி வரவங்களுக்கு அந்த நம்பிக்கை காப்பாற்றப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அன்னைக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு அது ஓகே, பர்ஃபெக்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது போதா. இன்னமும் படிக்கணும், இன்னமும் செய்யணும், இன்னமும் சாதிக்கணும்.
அதுதான் உங்களை அது இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கு வாழ ரியாஸா வச்சுட்டு அப்படின்னு இருக்குது. சொல்லும்போது, தையல் கலை நிபுணர் ஆ. அப்படின்னு சொல்லும்போது, இதுல தன்னை எப்படி மேலாக்கிக்கலாம், இதுல இன்னும் எத்தனை விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய வாழ்க்கை பயணமா அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில ம். பேசியிருக்கோம். முக்கியமாக இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்தாங்க ப்ளூமிம் அகாடமியின் உரிமையாளர், அது மட்டுமே இல்லாம தையல் கலை நிபுணர் ஃபாத்திமா ரியாஸா அவர்கள். நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் பேசியிருந்தோம். முக்கியமா வந்து பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அந்த விடயம் வந்து நீங்க சொன்ன விடயங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அதையும் தாண்டி நீங்க வாழ்க்கையில செய்ய போற அத்தனை விடயங்களும், உங்களோட அகாடமியில செய்ய போற அத்தனை விடயங்களும், அதாவது சொல்லுவாங்க, நீங்க படிச்சது மட்டுமே இல்லாம நீங்க படிச்சதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது பெரிய கட்டாயம். ஒரு விடயமா காணப்படுது. இது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை நீங்களும் படிக்கணும், நீங்களும் உயரணும், நீங்களும் ஒரு வெற்றியை தொடரணும், அதே போல மற்றவங்களையும் வாழ வைக்கணும் என்றது எங்களுடைய ஆசையும் கூட. அதே எங்களுடைய நேரம் இன்னொரு விஷயத்த நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா எங்களுடைய அகாடமியில் வந்து ஆஃப்டர் ஓ லெவல் ஏ லெவல் 16 to 2022 வரைக்கும் பாய்ஸ்க்கான நாங்கள் அவங்களுக்கு குக்கரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், தையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நிச்சயமாக அவங்களுக்கும் நாங்கள் டீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பிகாஸ் எல்லாருக்கான என்னன்னா இந்த சமுதாயம் வந்து நல்ல வழியில் உருவாகணும். ஏன்னா ஆஃப்டர் ஓ லெவல் ஏ லெவல் நிறைய படிப்பு பாதியில் நிப்பாட்டிட்டு ஒரு தொழிலுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடிய நிறைய பாய்ஸ் இருக்கிறாங்க. என்ன தொழில் ஒன்று உருவாக்குறான்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து தையலுக்கான டிமாண்டும் கூட இருக்குது தானே. தையலுக்கு சரியான டிமாண்ட், சரியாக செய்வாங்களா இருந்தால் நிறைய பேர் வந்து யுனிக்ன்றதுக்கு அந்த வேர்டுக்கு விருப்பம். அடுத்தவங்க உடுத்துறதை விட நாங்கள் யுனிக்காக ஸ்பெஷலாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்க போக்குள்ள இந்த தையல் துறையை நாடி வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மாடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அவங்களாம் அவங்களுக்குன்னு தனியாக யூனிக்காக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான பாதைகளும் ஆண்களுக்கான பாதைகளும் அவங்களோட அகாடமி திறக்கப்பட்டிருக்குது. ஸோ அது வந்து நான் அதை வந்து ஒரு எனக்கு அதை அதை என் மைண்டில் வந்து லேடிஸ் மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ அந்த ஏஜ் லிமிட்குள்ளே நான் எடுக்கிறதுக்கான காரணம், இன்றைய சமுதாயத்தில் உள்ள ஆண் பிள்ளைகளும் சரியான வழியை அவங்களுக்கான வழியை தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு காரணம். ஸோ கண்டினியூ பண்ணலாம். நிச்சயமாக இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தோட நீங்க நிறைய விஷயங்களை பேசியிருந்தேன். முக்கியமா பெண்களும் தாண்டி ஆண்களுக்கான பாதைகளும் உங்களுடைய ப்ளூமிங் அகாடமி மூலமா திறக்கப்பட்டு இருக்கு. அது உங்களோட பிராண்டையும் தாண்டி பிராண்ட் இன்னும் வளர வேண்டும், பல பேருக்கு தெரிய வேண்டும். இவங்களோட பிராண்ட்னா ஓகேப்பா இதுல இது நம்பி உடுத்தலாம் அப்படின்ற நம்பிக்கையை இன்னும் மேல்படுத்த வேண்டும். இது போன்ற நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. எந்த விஷயங்கள் செய்தாலுமே வந்து உங்களுக்கு வெற்றி அமையணும் என்று எங்க குழு சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்து நாங்க வந்து ஆதவன் டிவி மூலமாக அவள் அதிகாரம் என்ற நிகழ்ச்சி மூலமாக வருகின்ற மகளிர் தினத்தை முன்னிட்டு, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேயை முன்னிட்டு மாளிகாவத்த பிரதீபா ஹாலில் வந்து நானும் அதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வரேன். என்னன்னு சொன்னால் பொக்கே மேக்கிங். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன போல தான் பொக்கே மேக்கிங் பற்றி அதுக்கான ஒரு உங்களுக்கு என்னென்னு சொன்னால் சின்ன குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையும் முழுதாக கற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துறது என்னென்னா இவ்வாறான விடயங்களும் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன போல் உங்களுக்குள்ள உள்ள விஷயங்களை வெளிக்கொண்டரக்கூடிய ஒரு தருணம் தான் இது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும். ஆதவன் டிவி மூலமாக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு ஆதவன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட ஒரு உமனா. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக இருக்கிறாங்க. இது எல்லாமே மகளிருக்கான ஒரு உங்களுக்குள்ள திறமைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ அந்த ஞாபகமூட்டம் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ மிஸ் பண்ணிக்கொள்ள வேணும். முடிஞ்ச அளவு வயதில்லை ஒன்று இல்லை. ஸோ வேண்டிய பெண்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் தான் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைய போகின்றது. எல்லாரையும் அன்புடன் வரவேற்கணும் இந்த நிச்சயமாக. அதுவும் குழு எல்லாம் சேர்ந்து வந்து அவள் அதிகாரம், அதாவது பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய அதிகாரத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுக்கான பாதைகள் நீங்களே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய ஆசையுமே கூட. இது போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் வருகின்ற காலங்கள் இடம்பெற தயாராகிட்டு இருக்கு. அது போலவே இன்டர்நேஷனல் உமன்ஸ், அதாவது மகளிர் தினம் வருகின்ற மார்ச் மாதம் கொண்டாடப்பட இருக்கிறது. இதுல வந்து பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் செய்ய இருக்கோம். நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை செய்யலாம். முக்கியமா நீங்களும் வந்து ஃபாத்திமா ரியாஸா அவர்கள்
டெய்லரிங் மற்றும் ப்ளூமிங் அகாடமியின் உரிமையாளர் நிறைய விஷயங்களை இன்றைய நாள் வந்து எங்களுக்காக பகிர்ந்திருந்தீங்க. நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தோடு இன்னைக்கு நீங்க இணைந்திருந்தீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கடைசியாக பெண்களுக்கு எதுவும் சொல்லணும்னு இருந்தா சொல்லுங்க. ஆம், பெண்கள் என்றாலே ஒரு அழகுதான். சிலை, சிற்பம் இதெல்லாம் வர்ணிக்கக்கூடிய ஒருத்தர் தான் பெண்கள். இன்னைக்கு நான் பெண்களுக்காக சொல்ல போகிறது என்னன்னா, சிலைகளையும் சிற்பங்களையும் இன்னொருத்தர் செய்யும்போது அது அழகுதான். பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களை சிற்பங்களாக நீங்களே செதுக்கி கொள்ள பாருங்கள். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை செதுக்கக்கூடியவர்கள் மிகவும் அரிது. ஸோ உங்களையே சிற்பங்களாக நீங்களே செதுக்கி அழகுபடுத்தி கொள்ளணும் என்று நான் இந்த நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் எனக்கும் சேர்த்தி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆதவன் டிவி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னை பற்றியும் பெண்களுக்கான ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆதவன் டிவிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் எந்த விடயங்கள் செய்தாலுமே வந்து உங்களுக்கு வெற்றி அமையணும். எங்களுடைய குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.